ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி தைப்பூச விரதத்தை எடுத்தேன், தைப்பூசத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் எப்படி பூஜைலாம் பண்ணன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தைப்பூசத்து அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு எழுந்து கோயிலுக்கு போகணுன்ற பிளான் இருந்ததால் சிம்பிளாக நட்ஸ் மட்டும் வச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு பாரிஸ்ல இருக்கிற கந்தசாமி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்க கியூல 1 hour போல நின்று சாமி கும்பிட்டு வர லேட் ஆனதால மத்தியானம் 1 to 2 செவ்வாய் ஓரையில தான் நான் பூஜை பண்ணேன். ஆக்சுவலா எனக்கு இந்த தைப்பூச விரதம் இருக்கிற பிளானே இல்லை. நான் எல்லா விரதமும் இருப்பேன், ஆனா இந்த தைப்பூச விரதம் இருக்கிறது இல்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா 48 நாளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நான்வெஜ் சாப்பிடணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியுமான்னு யோசிச்சே நான் இந்த விரதத்தை இதுவரை எடுத்ததே இல்லை. விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி, நான் தைப்பூச விரதம் இருக்க போறேன், 48 நாள் இருக்கட்டுமா 21 நாள் இருக்கட்டுமான்னு கேட்டா. இருக்கிற 48 நாளே ஏன் 21 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற, உன்னால இருக்க முடியுமா அப்படின்னு எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்டேன். எனக்கு முருகர் மேல இருக்க பக்தி உண்மைனா என்னாலையும் இந்த 48 நாள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. உடனே முருகரை மனசுல நினைச்சு, முருகா, நான் உன் மேல வச்சிருக்க பக்தி உண்மைனாலும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த 48 நாள் விரதத்தை நான் எந்த தடையும் இல்லாம முடிக்கணும். நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு வரக்கூடாது. ஏன் இந்த விரதத்தை எடுத்தோன்னு நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிச்சேன். ஆனா நானே நினைச்சு பார்க்காத அளவுக்கு 48 நாளும் எந்த தடையும் இல்லாம வேல்மாறல் சொல்ல முடிஞ்சது. 48 நாளும் சரவணபவ எழுதின இந்த 48 நாள்ல பிளானே பண்ணாம சேலத்துல இருக்க முத்துமலை முருகர் கோயில், சென்னை அடையார்ல இருக்கிற ஆறுபடை முருகன் கோயில், திருப்போரூர்ல இருக்கிற கந்தசாமி கோயில், திருவான்மியூர்ல இருக்கிற பாம்பன் சுவாமிகள் கோயில், பாரிஸ்ல இருக்கிற கந்தசாமி கோயில்னு 5 முருகரோட கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இதை விட வேற என்னங்க வேணும்? மத்தியானம் 1 மணிக்கு முருகருக்கு பால், நெய், தேன், விபூதி, தெனை மாவு, பன்னீரால அபிஷேகம் பண்ணேன். முருகருக்கு சரவணபவ கோலமும் அவருக்கு பக்கத்திலேயே வள்ளலார் வழிபாட்டுக்காக வள்ளலாருக்கு அஷ்டதள பத்ம கோலமும் போட்டேன். முருகருக்கு 6 வெத்தலைக்கு நடுவுல தெனை மாவுல விளக்கு செஞ்சு வச்சேன். வள்ளலார் இறைவன் ஒருவனேன்னு சொல்லி கடவுளை ஜோதியா தான் வழிபாடு பண்ணார். அது மட்டும் இல்ல, யாரும் பசியால வாடக்கூடாதுன்னு 24 மணி நேரமும் அன்னதானத்தை கொண்டு வந்ததும் அவர்தான். அதனால நானும் ஒரு அகல் விளக்கு வச்சு வள்ளலாருக்கு தயிர் சாதமும் முருகருக்கு பாலும் நெய்வேத்தியமா வச்சு தீப தூபங்கள் காட்டி வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி சொல்லி என்னுடைய பூஜையை முடிச்சுக்கிட்டேன். தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருந்தா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒத்துமை அதிகமாகும், குடும்பத்துல செல்வம் பெருகும், நோய்கள் விலகும். தைப்பூசத்து அன்னைக்கு முருகனை கும்பிட்டா எல்லா கடவுளையும் கும்பிட்ட பலன் கிடைக்கும். இன்னைக்கு தான் முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணாரு. அதனால கல்யாணம் ஆகாதவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சா கண்டிப்பா கல்யாணம் ஆகும். ஈவினிங் தான் பௌர்ணமியும் ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறதால 7 மணி போல முருகருக்கு பூவால சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணலான்னு யோசிச்சு 7 மணிக்கு முருகரையும் வேலையும் ஒரு தட்டுல வச்சு அர்ச்சனைக்கு ரெட் கலர் பூ தான் வேணுங்கிறதால ரெட் கலர்ல இருக்கிற இந்த பன்னீர் ரோஜாக்களை இதழ்களை தனியா பிரிச்சு எடுத்து வச்சுட்டேன். முருக பெருமானுக்கான 1008 போற்றிகள் புக்கில இருந்து ஒரு போற்றியா சொல்லி முருகருக்கு இந்த பன்னீர் ரோஜாக்களால அர்ச்சனை பண்ணேன்.
நெய்வேத்தியத்துக்கு தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து நெய்வேத்தியமா வச்சேன். பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 9 மணிக்கு மேல டிஃபன் சாப்பிட்டு என்னோட விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். இந்த 48 நாளும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா விரதம் இருந்து பூஜையை முடிச்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.